الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அளவற்ற அல்லாஹ் நிகரில் அன்புடையோம் அல்லாஹ் திருப்பெயர் கூறி அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலும் சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபு தாபிஈன்கள் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் அருளும் என்றென்றும் நிலை வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனையினால் அன்பார்ந்த ஈமானுள்ளவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறப்பான ஒரு அமர்வுல உங்களை எல்லாம் இந்த இடத்துல சந்தோஷமான முறையில் சந்திக்கின்ற இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு மிக மிக சுருக்கமான ஒரு நேரம் தான் வழங்கப்பட்டிருக்குது. அதுக்குள்ள முக்கியமான சில செய்திகள் உங்களோடு பேச வேண்டும் என்று படிக்கப்பட்டிருக்கிறேன். உறவுகளே, இது நாங்க பல்லாயிரக்கணக்கான மீட்டின்கள்ல சந்திப்புகள்ல மிக பிரமாண்டமான இடங்கள்ல எல்லாம் நாங்க சந்தித்திருப்போம். ஆனால் எங்களோட வாழ்க்கையில இதை விட ஒரு உன்னதமான உயர்ந்த ஒரு சந்திப்பு இருக்க முடியாது என்கின்ற அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு மஜ்லிஸ்ல நாங்கள் எல்லாரும் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். உண்மையிலே ஒரு கண் முயற்சி, ஒரு தாய் சுமார் 16 வருடங்களுக்கு முன்னால் மஸ்ஜித் உம்மா கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷங்களுக்கு முன்னால 5 பிள்ளைகளை வைத்து ஒரு மதரசா ஆரம்பிச்சாங்க. கற்பனை பண்ணி இருக்க மாட்டாங்க, இப்படி எல்லாம் வளர முடியும் சொல்லி நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. 5 பிள்ளைகளை வச்சு ஆரம்பிச்சோண்டு 16 வருஷங்களுக்கு பின்னால 9 ஹாஃபில்கள் உருவாக்கப்பட்டாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். கண்கள் குளமாகி வரக்கூடிய லிட்டில் ஃபுட்பால் ஒரு நிகழ்ச்சி இப்ப நாங்க பார்த்தோம். 6 மாணவர்கள் உட்கார்ந்து ஒருத்தர் பேட்டி கண்ட இதுல நேரம் இடம் கொடுக்காது பேசுறதுக்கு. அது உண்மையிலே ஒரு சின்ன வயசுக்குள்ள அவங்களுக்கு எவ்வளவு திறமைகள் மறைந்திருக்கிறன்றதை எங்களுக்கு எடுத்துக்காட்டி ஒரு அழகான நிகழ்ச்சி. எனக்கு பின்னுக்கால என் உம்மா இருக்கிற, என் நாணை இருக்கிற, என் உறவுகள் இருக்கிற என்று சொல்லி இவங்கதான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்தாங்க. அந்த வார்த்தைகள் மிகப்பெரிய அழகான வார்த்தை மொழிகள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா எந்த ஒரு பணியையும் உல தூய்மையோடு நாங்கள் ஆரம்பிப்போமா இருந்தால் அதனுடைய விளைவுகள் நாங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி இல்லை. எண்ணம் தூய்மையாக இஹ்லாஸாக இருந்து எந்த ஒரு செயலை நாங்கள் கை வைத்தாலும் கால் பதித்தாலும் அது மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையும். 5 பிள்ளைகளோடு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இஹ்லாஸான செயற்பாடு ஒரு 16 வருஷங்களுக்குள்ள 9 ஹாபில்களை காணுது என்று சொன்னால், அதுவும் ஃபுல் டைம் பார்ட் டைம் வந்து வைத்து ஒரு 16 ஹாபில்களை, அதாவது 9 ஹாபில்களை காணுது என்று சொன்னால் அது மிகப்பெரிய வெற்றி தான். உறவுகளே, கொஞ்சம் உங்களோட சிந்தனை நீங்க கொடுங்க. சென்ற வாரம் முந்தைய வாரம் எங்களுடைய நாட்டுல ஒரு கோரமான நிகழ்வு பார்த்தோம். ரம்புக்கலைன்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம் அட்ரஸே இல்லாம போச்சு. ஒரு கிராமம், ஒரு ஏரியா மண்ணுக்குள்ள புதையுண்டு போயாச்சு. இதுவரைக்கும் ஜனாசாக்க கலெக்ட் பண்ணி நாங்க ஏலா கடைசா சுகதாக்கள் பூமியில் விட்டுடுங்கன்னு விட்டாங்க. கற்பனை பண்ணி பார்த்து இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு நாங்க எல்லாம் மண்ணுக்குள்ள போவோம்னு நினைச்சும் இருக்க மாட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா ஒரு சில நிமிடங்களுக்குள்ள இன்றைக்கு வரங்காட்டும் காயம் ஆறாத அளவுக்கு ஒரு நிகழ்வு ரப்புல் ஆலமீன் நல்லா ஏற்படுத்தினாங்க. பாருங்க, நாவலப்பிட்டி அங்க இருந்து அப்படி நீங்க கம்பள அங்கே கெலியோய அப்படி ரம்புக்கலை வரைக்கும் நியாயமான சொத்து சேதங்கள், உயிர் சேதங்கள், நியாயமான சொத்துக்கள், பில்லியன் கணக்கான சொத்துக்கள் இழக்கப்பட்டாச்சு. நான் சுருக்கம் ஓட்ட கேட்கிற ஒரு கேள்வி என்னன்னா, இரவு தூங்க போனவங்க காலையில் எழும்பல்ல, இரவு தூங்குறதுக்கு நிம்மதியா போனவங்க கடும் குளிரான கொட்டும் மலையில வேகமாக வீசக்கூடிய சில்லன் அந்த காற்றுல நிம்மதியாக விலங்கட்டு எடுத்து இழுத்து போத்தி கொண்டு உறங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோட போனவங்க தான் காலையில் எடுப்பல்ல ஜனாசான பிடிக்குள்ள வைத்துட்டாங்க. ரமேஷ் ஆசிரியர் ஒரு மௌலை பேசினாரு, கேட்டிருப்பீங்க. என் குடும்பத்துக்குள்ள 9 பேர் பார்த்தா போயிட்டேன்னா 9 பேர். என்ன, என் மனைவி, என் மகன், என் மகள், என் மதனி, என் மைனிட பிள்ளைகள் சொல்லி பட்டியல் படுத்தினாரு. கிட்டத்தட்ட ஒரே குடும்பத்துல 9 பேர் மரணித்து போனாங்க. இப்ப சுருக்கம் என்னென்றால், நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, இவங்களுக்கு எது மிச்சம்? ரம்புக்கலையா இருந்தாலும் சரி அல்லது கம்பளையா இருந்தாலும் சரி, போன உயிர் சேதங்கள் போயாச்சு. என்ன மிச்சம்? சுப்ஹானல்லாஹ். அந்த இடத்துல நாங்க பார்க்கணும், மிச்சம் ஒன்றுமே இல்லை. எது மிச்சம்?
இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் ஏண்ட என்றார். அதான் இப்னு ஆதம். வெள்ளவத்தில் இருக்கிற அது ஏண்ட, தெஹ்விலில் இருக்கு இது ஏண்ட, நுவரில் இருக்கிற அது ஏண்ட, ஜப்பான்ல இருக்கிற அது ஏண்ட, அமெரிக்கால இருக்கிற இது ஏண்ட, அந்த இருக்கிற வைப்பு ஏண்ட, ஓட்ட எது ஆதமுடைய மகனே? நீ உண்டு கழித்தது உன்னுடையது. தொண்டைக்கு கீழுக்கு இறங்கிட்டா எந்த பெரியவருக்கும் அதுக்கு பேரு நஜீஸ் தான். உண்டு கழித்தது உனக்குரியது. திண்டுடு ஞாபகம் எடுக்கணுமா, சாப்பிடணுமா, பணத்தை பார்க்காது இருந்தா திண்டு போட்டு அது உனக்குள்ளது. உடுத்து 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 நீ 7 அடிச்சு கிழிச்சு போட்டது அது உனக்குள்ளதுதான். உடுத்து உடுத்து கிழிச்சது உனக்குள்ளதுதான். கொடுத்து மகிழ்ந்தது உனக்குள்ளதுதான். உறவுகளே, இப்ப எனக்கு போட்டு காட்டினாங்க 3 புக்ஸ், அதாவது லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 3 புக்ஸ் வெளியிட போறாங்க. அழகான முறையில கலர் அமைப்புல கலர்ஃபுல்லா எல்லாம் போட்டு ஒரு 3 புக் வெளியாக போறாங்க. இதுக்கு எங்கட பங்களிப்பு என்ன? அல்லாஹ் தஆலாவுக்கு நிறைய பொருளாதார தம்பிகள் எதுக்கோ செலவழிக்கிறோம். பேசுற நாள் இறங்குற சுவரும் இல்ல, கேட்கிற நீங்க வீட்டுக்கு போய் சேர்ற சுவரும் அல்ல. சொல்லலாம் ஒரு உணவு கவலத்தை வாயில திரிப்போமா, ஒரு டீ கிளாஸ் குடிப்போமா தெரியாது. வலது கால தூக்குறவனுக்கு இடது கால தூக்க வாசம் இல்ல, மரணம். இதுக்கு ஒன்றே ஒன்று மிச்சம் என்ன தெரியுமா? இஹ்லாஸோட வாழ்ற காலத்துல எனக்கு அல்லாஹ் தந்திக்கிறது வச்சு ஏதோ இந்த சமூகத்துக்கு செஞ்சுட்டு போறது. கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வல்லமா. நான் இந்த உலமாக்கள், அதாவது மௌலைமார்கள், குர்ஆன் மதரசா முஅல்லிம்கள், முஅல்லிமாக்கள் நம்மளுக்கு மோட்டிவேஷன் போன சொல்ற ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா? முதலாவது பதிய வைங்க, இந்த வானத்தை கீழே இந்த பூமிக்கு மேல கைருக்கும் உங்களில் சிறந்தவர், அடுக்குமாடிகள், சொகுசான வாகனங்கள், சொத்து செல்வங்கள் இதெல்லாம் இல்லை. உங்கள சிறந்தவர் குர்ஆன படிச்சு கொடு, நீ தான் சிறந்தவன். என்ன டாக்டர், இன்ஜினியர், லோயர் வேண்டியவனா இருந்துட்டு போ. குர்ஆன் நீ சுமக்கலன்னா நீ பூச்சி. என்ன குர்ஆன் உனக்கு கிடைக்கலன்னா உன்னை விட இழிவானவன் யாரும் இல்லதான். நீ என்ன பெரிய நாசா விண்வெளி மையத்துல ஆய்வு செய், நீ மிகப்பெரிய பிளைட் வச்சு ஓடு, சொந்தமா வாகனம் வச்சு ஓடு, சொந்த பிளைட் வச்சு ஓடு, வேண்டிய போடி பத்தியா இருந்துட்டு போ. குர்ஆன் உனக்கிட்ட இல்லைன்னா நீ ஜீரோ தான். குர்ஆன் உனக்கிட்ட இருக்குமா இருந்தா ஒன்ன வெல்றதுக்கு யாரும் இல்லை. இந்த பூமியில நான் என்ற பிள்ளைக்கு, நீங்க உங்களோட பிள்ளைக்கு கொடுக்கிற சொத்துல விலை மதிக்க முடியாத ஒரு சொத்து இருக்குமா இருந்தா அது குர்ஆன் தான். அத மஸ்ஜித் தௌஹீத் செய்துண்டா அல்ஹம்துலில்லாஹ். குறிப்பிட்ட ஒரு குறுகிய காலத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு வேலையை செஞ்சு இன்னும் செஞ்சுட்டு போறாங்க, சாதிக்கிறாங்க என்றால் இதுல எங்கட பங்களிப்பு கட்டாயம் இருக்கும். இது உழைக்கிறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கான ஒரு அமைப்பு அல்ல. எது இந்த குர்ஆன் மதரசா செய்யறது உழைக்கிற சம்பாதிக்கிறது அல்ல. இதுல நோக்கம் என்ன தெரியுமா? உண்மையா நீங்க குர்ஆன் மதரசா எடுத்து பாத்தீங்கன்னா அங்க படிச்சு கொடுக்குற மௌலைமாரோட சம்பளம் என்ன 70, 80, 1 லட்சம் படிக்க நினைக்கிறீங்களா? இல்ல, ஆக சின்ன சம்பளம். ஆனா அவங்க பரக்கத்துக்காரு. நான் நிறைய பாத்தீங்க, பெரிய சம்பளம் மட்டும் இல்ல, லட்சக்கணக்கில் கொடுக்கறதில்ல, சும்மா சின்ன சம்பளம் தான். ஆனால் மிகப்பெரிய பரக்கத்தா வாழ்றாங்க. அல்லாஹ் குர்ஆனை கொடுத்த கண்ணியம். கூட பிள்ளைகளுக்கு நீங்க எந்த பிள்ளைக்கு நான் கொடுக்குற சொத்துக்கள்ல விலை மதிக்க முடியாத பெரிய ஒரு சொத்து தான் கொடுவாங்க. இதை எழுதி கொடுக்கலாம். இதுல கவலை என்னென்றால் உம்மாமார் சமூகத்துக்கு சரியான ஆர்வம் வைக்கிற. இப்ப இந்த நிகழ்ச்சியில பார்த்தது பின்னால இன்னும் ஒரு ஆர்வம் கூட்டுற. இந்த வாப்பாமார் சமூகம் அல்ல அருள் செய்த சிலரை தவிர அநேகமானவர்கள் இந்த விஷயத்தை சரியான கொடுக்கும், சரியான கவலை. இதுக்கு ஸ்கூலா மதரசாவாண்டால் சின்ன மழை கொட்டினாலும் சின்ன தூத்தூரினாலும் பிள்ளைய மதரசாவால் நிப்பாட்டிடுவாங்க. அப்படிப்பட்ட பேரண்ட்ஸ் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனா இந்த சில பேர் இருக்கிறாங்க, கொட்டும் மலையில கொடைய பிடிச்சி இழுத்து கொண்டு சரி பிள்ளைய கொண்டு வந்து விட்டுட்டு போறாங்க கேட்கிறாங்க. தியாகம் செஞ்சு 4 மணிக்கு சுபகை கிளம்பி 3 மணிக்கு கிளம்பி பிள்ளைகளை பாடமாக்க வைக்கிறேன் கேட்கிறாங்க. பிள்ளைகளோட சேர்ந்து நாங்களும் பாடமாக்கணும் நினைக்கிற பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. அது பெரிய சொத்து. அப்படி பேரண்ட்ஸ் கிடைக்கிறது, அப்படி வழிகாட்டுல கிடைக்கிறது மிகப்பெரிய ஆகும். நானும் மரணித்து நீங்கள் மறுத்தா போனாலும் இந்த உலகத்துல எனக்காக அவங்களுக்காக துவா செய்யறதுக்கு நாங்க விட்டுட்டு போற ஒரே ஒரு சொத்து அவங்க வளர்ந்து சாலையில் எடுத்துக்கொள்ள எனக்காக அவங்களுக்காக துவா செய்யற பிள்ளைகளை விட்டுட்டு போறது. அல்லது நல்ல பிரஜைகளை உருவாக்கி எங்க பேரை கேட்டா, எங்களோட ஜனாதா கேள்விப்பட்டா எங்களுக்காக துவா செய்ய நல்ல மக்களை உருவாக்கிட்டு போறது மிகப்பெரிய அருள். இப்ப என்னென்றால் இந்த போட்டு காட்டின இந்த நூல் வெளியீடு உங்க எல்லாருக்கும் மேல பங்களிப்பு செய்யலாம். ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு பெக் தாராங்க. 500 ரூபாய் வரல, அது 500 ரூபாய்க்கு தாராங்க. நாங்க எங்கட வசதிக்கு ஏற்றாப்ப அதை கொடுத்து எடுக்கலாம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு அதை செய்யலாம்.
யாரும் சரி பெரியோர் ஒரு ஏழுமானத்தரை ரகசியமாக நானே பொறுப்பெடுக்கிறேன். 9 லட்சம் என்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அல்லாஹ் நான்ற சிலருக்கு எல்லாம் கொடுத்து தைக்கலாம். நாங்க இதுக்கு இந்த ரம்புக்கள் இந்த அனர்த்தத்துக்காக எவ்வளவு சேர்த்தோம். கோடிக்கணக்கில் முஸ்லிம்கள பொருளாதாரம் நிறையவே கிடைச்சிச்சு. ஏன் தேவை உணர்ந்து கொடுத்தாங்க. ஏண்ட மௌத்துக்கு பின்னால நாங்க நினைச்சால் என் பேரை போட்டுக்குள்ள வானம் உண்டு வானம் இருந்தாங்க, நீங்க அப்படிங்க செஞ்சிருங்க இன்ஷா அல்லாஹ். இது நீங்கள் நானும் மாய்த்தாடுவோம். இந்த நூல் நிரந்தரமா வாழும். இந்த புக் வந்து நிரந்தரமாக வாழும். வாழும் காலம் எல்லாம் ஒரு அனாத புள்ள, ஒரு எளிய புள்ள, ஒரு வறிய புள்ள, கஷ்டமான புள்ள ஃப்ரீயா கிடைச்சிக்குது, எடுக்குது, படிக்குது, பாடமாக்குது, ஓதுது, விளங்குது. அந்த நன்மைகளுக்கு வந்துட்டு தான் இருக்கு. சதகா ஜாரியா வாங்குது. ஆக உறவுகளே, சுருக்கமாக விளங்கிக் கொள்வோம். நிரந்தரமா வாழாந்தவர்கள் அல்ல. ஒரு நாள் எனக்கு தான் உங்களுக்கு தான். என்ன பெரிய வாழ்க்கை வாழ்ந்தாலும் எந்த பேரும் உங்களோட பேரும் இதே மைக்கில பள்ளி வாசல்கள்ல சொல்லப்படத்தான் போகும். எங்கட வீட்டுக்கு உங்களோட வீட்டுக்கு எல்லாரும் அடித்திரண்டு வரத்தான் போறாங்க. 3 பக்கெட்ல தண்ணியை நிரப்பி வச்சிருப்பாங்க. அல்ல ஒரு பக்கெட்ல வச்சு ஒற்றப்படையா ஊத்த ஆரம்பிப்பாங்க. என்ன நடக்க போகுது? 3 என்ன அபாயாவா இருந்தா ஜிப்பாவா இருந்தா ஒரே வெட்டி வீசியாச்சு. அங்களை வெட்டு கையை வெட்டி அப்படியே பிரிச்சாச்சு. ஃபுல்லா என்ன முழு நிர்வாணமா தான் இருப்போம். ஒரு புடவையால மூடுவாங்க, கையை நீட்டி வைப்பாங்க, நாடிக்கு ஒரு கட்டு போடுவாங்க, கால் 2ஐயும் சேர்த்து கட்டிடுவாங்க, விரல் 2ஐயும் என்ன அப்படி சேர்த்து கட்டியாச்சு, கால் விரல் 2ஐயும் சேர்த்து கட்டியாச்சு, நாடிக்கு ஒரு கட்டு போட்டாச்சு, கையை நீட்டி வச்சாச்சு, அறிவிக்கப்பட்டாச்சு. என்ன வருவாங்க, தூக்குவாங்க, அப்படியே உருவி 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 வயிற்றில் இருக்கிற உபாதைகள் எல்லாம் வெளியே தள்ளுவாங்க. சந்தன கொஞ்சம் பத்த வச்சிருப்பாங்க, சாம்பிராணி போட்டுருப்பாங்க. அதெல்லாம் வணக்கத்துக்கு விவாதத்துக்கு போடல, நாத்த வரப்படான்னு தான் போட்டாங்க, கிருமிக்காக போட்டுறாங்க. சில செகண்ட்கள்ல அப்படி எல்லாம் செஞ்சாச்சு, தண்ணி அடிச்சாச்சு, காலோட காலை மாட்டிங்கிட்டு திருப்புவாங்க, மத்த காலோட மாட்டிங்கிட்டு திருப்புவாங்க. சுண்ணா அடிப்படையில 3 சமாளவினான துணியில என்ன உங்களை தூக்கி வைப்பாங்க. அப்படியே தலைக்கு ஒரு கட்டு, இடுப்புக்கு ஒரு கட்டு, காலுக்கு ஒரு கட்டு, எதை சுமந்துட்டு போகணும், எதை நாங்க எடுத்துட்டு போறோம். எனக்கா துவாசை, உங்களுக்கா துவாசை, ஒரு பிரஜைய சமூகத்துல வீட்டுல குடும்பத்துல பிள்ளையாக விட்டுட்டு போறது. சில நேரம் இந்த இடத்துல குழந்தை பாக்கி இல்லாம வந்திருக்கலாம், கண்டுகளிக்க வந்திருக்கலாம், தாத்தரம் தங்கத்தின் பிள்ளைகளுக்காக வந்திருக்கலாம். அல்லாட்ட துவாக்கள் எல்லாம் தரலை, அதுவும் நேர்மத்தான், அதுவும் நேர்மத்தான். ஆனா நல்ல மணிகளுக்கு செலவழிங்க. உனக்கு பிள்ளை இல்ல, குழந்தை பாக்கியம் இல்ல, அல்ஹம்துலில்லாஹ், இதுவும் மறுத்தான். உம்முல் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா பிள்ளை இல்ல, என்னை விட மிகச்சிறந்த அவக்கே பிள்ளை இல்லைன்னா அல்ஹம்துலில்லாஹ் தரல, உலகத்தான். எனக்கு பிள்ளைய தரல, என் தாத்தட பிள்ளைய உருவாக்கலாம், என் தங்கச்ச பிள்ளைய உருவாக்கலாம், என் நானோட பிள்ளை எனக்கு உருவாக்கலாம், என் பக்கத்து வீட்டு பிள்ளைய கூட என்னால முடிஞ்ச வரைக்கும் படிச்சு கொடுத்து ஓதி கொடுத்து என்னால செய்யலாம். இந்த இடத்துக்கு நாங்க வருவோம். இது ஒன்றுமே இல்லையா, எனக்கு பணத்தை தந்திருக்கிறான், இந்த பணத்தால் நான் செய்து இது நிரந்தரமான சதக்காவாக என்னால் ஆக்கலாம். அந்த இடத்துக்கு வருவோமா இருந்தால் இதுதான் இந்த இடம் உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு இடம் என்றது, நிகழ்வு என்றதை உங்களோட மனசில் ஆழமாக பதிய வைக்க விரும்புகின்றேன். உறவுகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, எனக்கு தரப்பட்ட நேரம் மிக மிக சுருக்கமானது. நேரத்தை கூட எடுத்துட்டு நினைக்கிறேன். ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள், வெறுங்கையோடு வந்தோம், வெறுங்கையோடு போக இருக்கிறோம். இந்த குறுகிய கால வாழ்க்கைக்குள்ள எங்களுக்கு அல்லாஹ் அமானிதமாக தந்த இந்த பிஞ்சுகள் மனசுல அற்புதமான பதிய வைப்போம், ஆழமாக அதை வேறுண்டு வைப்போம், ஹாஃபில்களாக உருவாக்குவோம். எங்களால் முடியும் இன்ஷா அல்லாஹ். நான் நினைத்தால், நீங்கள் நினைத்தால் எங்கள் பிள்ளைகளை அந்த இடத்துக்கு கொண்டு வர முடியும். அந்த பணியை நாங்கள் கை கொடுப்போம். வல்லவர் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னை புரிந்து கொள்ளட்டும். இந்த நல்ல பணிக்காக உங்களால் முடிந்தவைகளை செய்யுங்கள். உங்கள் பிள்ளைகளை நல்ல முறையில் உருவாக்குவதற்கு பாடுபடுங்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை மனரமிட்ட ஹாஃபில்களாகவும், அல் குர்ஆனை வாழ்க்கையில ஏற்றி நடக்கக்கூடிய பண்பும் பக்குவமும் நிறந்த பிள்ளைகளாகவும் எங்களுடைய குடும்பங்களை அல்லாஹ் ஆக்கிருவானாக. ஜஸாக்குமுல்லாஹ் கைர். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.